எந்திரா வெண்ண உனக்கு என்னடா மரியாதை தம்பி? நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம் வேல், ராஜவேல்ரா. அந்த மட்டையெல்லாம் அந்த பின்னாடி அடிச்சிருப்பான் பார்த்தீங்களா? அடிக்கும் போது அப்படி கீழே மண்ணில் விழுந்திருப்பேன். காசு வெடிக்க கீழே பட்டங்குது காத்து, கொட்டு மேளம் கொட்டு அம்மா கொல்ல பச்சத்தை கேட்டு, பட்டாசு வெடிக்கையில பட்டங்குது காத்து. படம் பண்ணி கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. பண்ணி கொடுத்து ரிலீஸ் ஆன 12ஆம் தேதி காலையில் மதியானம் போட்டு காட்டினேன் தாத்தாவுக்கு. நைட்டு இறந்துட்டான். தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேரை நான் எவ்வளோ பெரிய ஆளாக இன்னைக்கு நிற்கிறேன். அதை பார்க்க இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெம் டிவி பார்த்துருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. எப்போவுமே ஒரு சூப்பரான கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம கூட எந்த கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறத விட, அதான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கடுகு சிறுசானாலும் காலம் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சின்ன வயசில் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் சமூக வலைதளங்களில் வைரலாக ஆகிட்டு இருக்க ஒரு படத்தோட இயக்குனர், படத்தில் நடித்த ஒருத்தர், படத்துக்கு பல வேலைகள் செஞ்ச படம் என்ன படம் அப்படின்னு வந்து யோசிச்சுன்னா, தைரியம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட டைரக்டர், அதாவது எம்ஜி ராஜவேல், அவர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சரி, ஓகே. ஒரு சின்ன வயசுல ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கீங்க. என்ன ஏஜ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல? எனக்கு 15 ஆகுது ஏஜ். இப்போ என்னன்னா, ஸ்கூல் ராஜபாளையம் பிஎஸ்சிஎம் ஸ்கூலில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 11th போகிறேன். எங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நாங்கள் வந்து எப்போயும் ஸ்கூலில் இருப்போம். ஸ்கூலில் இருக்கும்போது நான், என் ஃப்ரெண்ட்ஸ் சிவராமன், தினேஷ், அந்த வில்லன் அவரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யோசிப்போம், சரி ஒரு படம் பண்ணலாமே, ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது தான் திடீர்னு யோசித்தோம். அதான் டைட்டில் தேடிட்டு இருந்தேன். அந்நேரத்தில் கிடச்சது தான் தைரியம். அப்படியே கொஞ்ச நாள் கழித்து கீழே ஒரு சின்ன நேம் வைப்போம், இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் மாதிரி வைக்கலான்னு புரியுற மாதிரி தான் வேல் வச்சு வேட்டைன்னு வச்சோம். சரி, ஓகே. இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு? இந்த படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணீங்க? பட்ஜெட்டு எதுவுமே இல்லை ப்ரூஃப்னா, எதுவுமே கிடையாது, பட்ஜெட்டே கிடையாது. எங்களுக்கு வந்து எங்கள் ஊருக்காரங்க துணையாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஃபேமிலிஸும் எல்லோரும் துணையாக இருந்தாங்க. எங்கள் தாத்தா ஆச்சி எல்லாமே துணையாக இருந்தாங்க. நாங்கள் எடுக்கும்போது இப்போ எங்கள் ஊருக்காரங்க இப்போ நடிங்க, இது நடிங்க அப்படி சொன்னால், சரி நடிச்சிடுவோம், உனக்காக நடிச்சு காமிக்கும் அப்படின்னு அவங்க நடிச்சு இறங்கி நடித்தாங்க. ஒரு கடைசி பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த கத்தி வச்சு இந்த சரி தம்பின்னு ஒருத்தர் எனக்கு குத்துற மாதிரி இருந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா சித்தப்பானுக்கு சொந்தக்காரங்க. அதான் என் சொந்தக்காரங்களும் சரி எல்லாரும் எனக்கு துணை இருந்ததுனால நான் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டேன். நல்ல ரீதியாக பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம், இந்த 15 வயசுல படம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். யாரை பார்த்து நீங்கள் வந்து இந்த படம் பண்ணணும், நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், அந்த ஒரு இதாக ஆனீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆனீங்க? அது வந்து இந்த பெரிய பெரிய படங்கள் பார்த்து இந்த நான் வந்து ராகவ லாரன்ஸ் ஃபேனு. அவரோட படங்கள்லாம் பார்த்தோன்னே சரி அவரை மாதிரி நம்ம சும்மா சின்னதாக ஆரம்பிப்போம். அவர் வந்து பெரிய பெரிய ஒரு பெரிய 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 படம் பண்ணவர். நம்ம சும்மா சின்னதாக ஒரு அவரை மாதிரி அவர் இன்ஸ்பிரேஷனாக வச்சு சும்மா ஆரம்பிப்போன்னு சின்னதாக ஆரம்பித்தது தான் தைரியம், வேட்டை. அது இப்போ இவ்வளோ பெரிய இதாக கொடுத்துருக்குன்னா தமிழக மக்களோட வரவேற்பு தான். ஓகே, நீங்கள் அந்த படம் பண்ணும்போது யோசிச்சிங்களா, இந்த அளவுக்கு நமக்கு ரீச் இருக்கும், இவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு வாழ்த்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி? எதுவுமே நினைக்கல ப்ரோ. சரி நல்ல கருத்தாக கொடுப்போம், எப்படி ரீச் ஆகும்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த நடிக்கிற தினேஷ்லாம் சொன்னாப்புல, டேய் ரீச் ஆகுமாடா என்ன அப்படின்னு, ஏதாவது ட்ரீட் வைப்பியா அப்படின்னா, பார்ப்போம்டா எவ்வளோ ரீச் ஆகும் பார்ப்போம், உனக்கே கூட அடித்தா கூட உனக்கு ஏதாவது சிக்கன் ரைஸ் தான் வாங்கி தரேன் அப்படின்னு. இப்போ இவ்வளோ பேர் ஒன்றுமே நான் உனக்கு வாங்கி தர முடியல. ஓகே, 5 lakhs மேலே வந்து வியூஸ் போயிருக்கு. அது 2 வீக்கில் நிறைய பேர் வந்து சேனல் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணி வந்து பல தோல்விகள்லாம் வந்து சந்திச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து இந்த சேனல் ஐடியா யூடியூப்ல போடலாம் அப்படிங்கிற ஐடியா யார் கொடுத்தது? நானாக தான் ஆரம்பித்தேன். சேனலும் உங்களோட சேனல் தான்? என்னோட தான். ஏற்கனவே நான் கணேஷ் அரசான் யூடியூப்லேயே வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 1.8K கொண்டு வந்தேன். ஆனால் பிளாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து புதுசாக அப்புறம் எம்ஜி ராஜவேல் விலாக்ஸ்ன்னு ஆரம்பித்து 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் இப்போ 13.4K வந்துருச்சு. இந்த படம் போட்டனால 13.4K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கு. ஓகே, இந்த படத்துக்கு இவ்வளோ ஆதரவு மக்கள் இடத்துல வந்திருக்கு. சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சா? மானிட்டேஷன் ஆகலை. சரி, ஓகே. அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுறீங்களா? அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எதாவது முயற்சிக்கு அடுத்து 2வது படம்லாம் எடுத்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் பண்ணிடுவோம். 2வது படம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம். படத்தோட பேரு? ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே.
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேயே வந்து இப்போ ஸ்கூல் பாய்ஸாக இறங்கிட்டீங்க. ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி. அதான் இப்போ ஸ்கூல் திறக்க போதா கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆனால் பாதி இது பூரா வெளிக்கதையாக தான் இருக்கும். ஸ்கூலை பற்றி கொஞ்சம் தான் இருக்கும், படிப்பை பற்றி. அதனால அது அப்படி வச்சாச்சு. சரி, ஓகே. தைரியம், இந்த படத்தை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள், நிறைய டைலாக்லாம் அதில் எழுதியிருந்தீங்க. நிறைய டைலாக் எல்லாமே வந்து ரொம்ப நேசித்து எழுதுனது மாதிரி இருந்துச்சு. அதாவது மக்களுக்கு நல்ல நல்ல கருத்து சொல்லணும். இப்போ அதிலே பதினி குடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அது வந்து இப்போ எல்லாம் வெயில் காலத்துக்கு சோடா எல்லாம் குடிக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி இயற்கை உணவுகள் எடுத்துக்கிட்டால் நல்லது. அதனால அந்த ஒரு குறிப்பு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நட்பை ஃப்ரெண்ட்ஸாக நல்ல பழக்கம் பழகணும், கெட்ட பழக்கம் பழகக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அறிகுறி. அதான் அந்த படமே. ஓகே, எத்தனை நாள் ஆயிடுச்சு அந்த ஸ்கிரிப்டெல்லாம் முடிக்க? ஸ்கிரிப்ட்டு நான் வந்து எதுவும் எழுதலை. நான் ஓனாக பண்ணதை மக்கள்கிட்டே சொல்லிடுறேன். அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா யோசிச்சது தான். அப்புறம் திடீர்னு லீவ் ஆரம்பித்த உடனே சரி 16 ஸ்கூல் முடிஞ்சு 15ஆந்தேதி 16ஆந்தேதி ஆரம்பிச்சாச்சு படத்தை. அப்படியே மெதுவாக 16 அப்புறம் 17 ஆரம்பித்தோம். அப்படியே மெதுவாக தொடங்க 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 அப்படியே எப்பயும் நம்ம லீவில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பித்தோம். அப்படியே நான் எந்த எந்த இடத்துல எந்த ஸ்பாட் எனக்கு கரெக்டாக தோணுதோ அப்படியே எடுத்தேன். அப்படியே எல்லாம் சேர்த்து. ஓகே, எடிட்டிங்லாம் யார் பண்ணா? என் ஃப்ரெண்டு பண்ணாங்க. கேமரா? என் ஃப்ரெண்ட் அதே தான், அவர் சிவராமன். எல்லாமே வந்து அந்த மொபைல்லே வந்து. ஆமாம், மொபைலில் பண்ணிட்டோம். நீங்கள் அவ்வளோ டைலாக்ஸ் வந்து எழுதி அவ்வளோ டைலாக் வந்து பண்ணியிருந்தீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச டைலாக் எங்களுக்காக? எந்திரா வெண்ண அது ஒன்று பிடிக்கும். எந்திரா வெண்ண. அதுக்கடுத்து முருகனோட ஆயுதம் ராஜவேல் அது ஒன்று. அதுக்கு அது அந்த ஸ்டைல்லே சொல்கிறீங்களா? படத்தில் பண்ணது மாதிரியே சொல்கிறீங்களா இந்த கேமராவை பார்த்து? அது எந்திரா வெண்ண உனக்கு என்னடா மரியாதை அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தம்பி நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம் வேல் ராஜவேல்ரா. நல்லா எழுதுறீங்களே இந்த டைலாக்லாம். வந்து நம்ம ஒரு சில படங்கள் இந்த பேரரசு படங்கள்லாம் பார்த்தா அந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். அந்த மாதிரி எழுதுறீங்களே. டைரக்டர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? டைரக்டர் யாரும் கே.எஸ். ரவிக்குமார் சார் எடுத்த படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் லாரன்ஸ் சார் எடுத்த படம். ஓகே, லாரன்ஸ் சார் வந்து நிறைய மக்களுக்கு வந்து நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரோட ரசிகர்னு சொல்றீங்க. ஃபியூச்சர்ல என்னென்னலாம் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க? இப்போ அதான் இந்த மாதிரி படம் பண்ணுறதுலாம் கிடைச்சா கூட என் ஃபேமிலி தனியாக ஒதுக்கிட்டு மீதி இதாக கொஞ்சம் முடியாதவங்களுக்கு இதாக சாப்பாடு வாங்கி தர இதாக யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இந்த படத்தில் வந்து டபுள் ஆக்டிங்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. முதல் படத்தில் டபுள் ஆக்டிங். ரெண்டாம் படத்தில் க்ரீன் மேட்டு போட்டு எடுத்தீங்களா? இல்லை நார்மலாக தான் எடுத்தோம். க்ரீன் மேட் இது நான் வாங்க முடியல என்னால். இது நார்மலாக தான் எடுத்தோம். நார்மலாக. அதாவது இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. என்னோட இல்லது ஒரு ஃபோனு, ஒரு லைட் மட்டும் வாங்கினேன். அது 2 தான். 2 வச்சு படம் எடுத்தீங்க. ஓகே, இப்போ வந்து அந்த படத்தை அவ்வளோ பேர் ரசிச்சிருக்காங்க. ரசிச்சவங்களுக்குலாம் என்ன சொல்கிறீங்க? அந்த படத்தை பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்களா? கால் பண்ணது அதெல்லாம் 2, 3 பேர் தான் முடிஞ்சது கால் பண்ணாங்க. நான் மாங்காய் வைக்க பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அந்த நம்பர் இதில் பார்த்து கால் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் படம் சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் சொன்னாங்க. நிறைய பேர் சொல்ல 2, 3 பேர் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இவ்வளோ பேர் மக்கள் சப்போர்ட் பண்ணி அவ்வளோ லேக்ஸுக்கு மேலே வியூஸ் போயிருக்கு. அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் நிறைய பேரை நடிக்க வச்சுருந்தீங்க. அந்த படத்தில் நடித்தவங்க படத்தை பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குனாங்க. ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னாங்க. அப்புறம் நடித்த மெயின் கேரக்டரு எங்கள் தாத்தா சின்ன ரோல் தான் அவருக்கு. ஆனால் தாத்தா ஆட் பண்ணி நான் அவர்கிட்ட வந்து என்ன சொன்னேன்னா, இதான் சின்ன இது தாத்தா, இந்த ஒருத்தர் இறந்துட்டான் அதை போய் சொல்கிறது தாத்தா அப்படின்னு. அவர் அதை போய் சொன்னார். அவராக வந்து ஏற்கனவே நடிச்சிருக்கார். நாடகமாக நடிப்பார் எங்கள் தாத்தா. சின்ன வயசில் அவ்வளோ நாடகத்தில் போய் நடித்து பெரிய ஆளாக வந்தவர் அவர். அவர்கிட்ட இதான் லைன், இந்த இடத்துக்கு எப்படி ஆக்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க தான் அப்படின்னு. நீ ஆக்ட் தானே பண்ணணும், நீ வா நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டாரு. நான் நேரத்தில் அப்படி வந்தேன், கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் நான் நன்றி சொன்னான்னா இப்போ அவர் இல்லை, இறந்துட்டாங்க. ஓகே, படம் பண்ணி கொடுத்துட்டு இறந்துட்டாங்களா? பண்ணி கொடுத்து ரிலீஸ் ஆன 12ஆந்தேதி காலையில் மதியானம் போட்டு காட்டினேன் தாத்தாவுக்கு. நைட்டு இறந்துட்டாங்க. எப்படி அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சோகமாக இருந்துச்சு. அதாவது ஏதோ பெரிய இழப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இப்போ மீடியாவுக்கு வந்து ஆசைப்பட்டதே எங்கள் தாத்தாவோட. அதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் மட்டும் நான் அது கொட்டடிக்கிறது எல்லாமே போடுவேன். நான் ட்ரம் அடிப்பேன், படம் வரைவேன், ட்ராயிங்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மியூசிக் பாடுறது. அதெல்லாம் எங்கள் தாத்தா தான் ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பேரன் எனது பேரன் அப்படின்னு போட்டு பிரபலமாக்குனது எங்கள் தாத்தா தான். முதல்ல என்னைய வெளியே கொண்டு வந்தது எங்கள் தாத்தா. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து யாராவது சப்போர்ட்டாக இருந்தால் அவங்களோட சப்போர்ட்டிங் இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப நமக்கு வந்து பேக்ரவுண்டாக இருக்கும்.
ஓகே, எந்தெந்த இடத்துல எல்லாம் தாத்தாவை மிஸ் பண்றீங்க? அதாவது இவ்வளோ பெரிய ஆளா இப்போ உங்க முன்னாடி இப்படி நிற்கிறது, சென்னைக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசுறது, இதை பார்க்க வரலேன்னு ரொம்ப இது பண்ணுறேன். சரி, சப்போஸ் எங்க இருந்தாலும் வந்து நமக்கு அவங்களோட ஆசீர்வாதங்கள் இருக்கும். கண்டிப்பா அது இருக்கும் இல்லையா? தாத்தா கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? தாத்தாவே நம்ம எதிர்ல இருக்கிற மாரி தாத்தா கிட்ட நீங்க அந்த ஒரு விஷயத்த, ஏன்னா நீங்க பேசுறத எங்க இருந்தாலும் அவர் கேட்பார். சாமி கடவுளாக இருப்பாங்க. அப்படி பேசுனேன்னா, தாத்தா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். அதுக்கப்புறம், தாத்தா என்னோட படம் இப்போ இவ்வளோ பெரிய ஆளா நான் இருக்கேன் தாத்தா. நீங்கள் இப்போ இல்லையேன்னு தான் கவலையா இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லி. சொல்லுவீங்க. இப்ப நீங்க தாத்தாவே பார்த்து சொல்லிடுங்களேன். தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேரன் நான் எவ்வளோ பெரிய ஆளா இன்னைக்கு நிற்கிறேன். நீங்கள் அதை பார்க்க இல்லாம தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நடித்ததை உலகமே பார்த்து உங்களை பாராட்டுறாங்க அவ்வளோ பேர். இதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் நடித்தது கூட இல்லை ப்ரோ. உங்கள் தாத்தா அவ்வளோ தெளிவாக நடிச்சிருந்தாங்க. சொல்லும்போது நாங்களாம் அன்றைக்கி ரொம்ப அழுதுட்டோம். அதனால் எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க, நாளைக்கு ஒரு நாள் நொங்கு எங்கள் காட்டிலேருந்து நொங்கு வெட்டி விற்க தெரியாமல் சீவிட்டு இருந்தேன். சீவ தெரியாமல் இப்படி இருந்துட்டு வியாபாரம் பண்ண முடியலையேன்னு. படம் ரிலீஸ் ஆகலை அன்றைக்கி. வியாபாரம் பண்ண தெரியலையே அப்படின்னு சோகத்தில் இருந்தேன். அழுதுட்டேன். எங்கள் தாத்தா வந்து, ஏன்ப்பா அப்படிலாம் அழுவக்கூடாதுப்பா ஆம்பளை பையன். அவர் சொன்ன வார்த்தை என்ன நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அழுவோம். அவர் சொன்னதுலேருந்து அழுதலை. ஆனால் அவர் இறந்து அழுக வச்சிட்டாரு. அதுக்கு எடுத்து நான் அழுது. சரி, ஓகே, விடுங்க. ஃபீல் பண்ணாதீங்க. எப்படியா இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளை சுற்றி தான் இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல அந்த தினேஷ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஆமாம் ஆமாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராமில் அதிகமாக மீம் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா தினேஷ். ஓகே, அந்த தினேஷுங்கிற கேரக்டர் எப்படி உள்ளே கொண்டு வந்தீங்க? அதாவது அவர் என்னோடய கிளாஸ்மேட். அவர் எப்பயும் நல்லா தான் இது பண்ணுவார். அவர் வந்து சரி நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நடிக்கிறியான்னு கேட்டேன். அவராக வந்து கேட்டார், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொன்னோடனே, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறியாங்கோ நான் வில்லனா வரட்டா அப்படின்னு கேட்டார். அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. சரி வா, நல்லது நடக்கும் வா பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் கதை ஆண்டவன் திறந்து வச்ச மாதிரி கதை அது அப்படி இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய ஹிட் அடிக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களாம் படம் எடுக்கும் போது கூட அவ்வளோ எஃபர்ட், கீழே விழும்போது கை கால் அடிபட்டுருக்கு நிறைய வாட்டி. அந்த மட்டையெல்லாம் அந்த பின்னாடி அடிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அடிக்கும் போது அப்படி கீழே மண்ணில் விழுந்திருப்பேன். விழும்போது இங்கேயே தூசிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மூவியில் பாருங்கள், இங்கே பூரா தூசியாக இருக்குது. ஒரு நிஜம் நாங்கள் கிராப் எதுவுமே பண்ணலை. அப்படியே அங்கே கீழே பூரா கல் முள்ளாக கஞ்சினா தூத்துட்டோம். அது மறந்துட்டோம் நாங்கள். அங்கிட்ட தான் மட்டை தென்னை மட்டை. அவன் வச்சது சின்ன மட்டை தான். அவன் சும்மா அடிக்கிற மாதிரி நடிச்சுதான். ஆனால் கீழே பூரா உண்மையான மட்டை. அது மேலே கை பட்டு அதெல்லாம் அப்படியே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படி திருப்பி போனான் பார்த்தீங்களா, அந்நேரத்தில் பின்னாடி பூச்சி எதனால பூரா எறும்பு நல்லா இருந்தது. சரி, ஓகே. இந்த படத்தை வந்து ஸ்கூல் போகிறீங்க, உங்கள் டீச்சர் சார் யாராவது ஸ்கூலில் பார்த்தாங்களா, இல்லை கூட படிக்கிற பசங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? எல்லாருமே சூப்பராக இருக்குனாங்க. என்னோட ஸ்கூல் முழுக்க பார்த்துருச்சு இந்த படத்தை. எல்லா சார் என்னோட, அதுவும் எங்கள் பிஎஸ்சிஎம் ஸ்கூல் ஹெச்எம் சார் அவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குனாங்க. எல்லாருமே எனக்கு இன்னும் நிறையா பண்ணு ராஜு, நல்லா நல்லா இருப்ப, நல்லா பண்ணு அப்படின்னாங்க. அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. படம் அடிக்காங்க நல்லா பண்ணு ராஜவேல் அப்படின்னாங்க. அது எனக்கு ஒரு தைரியமாக இருந்துச்சு. சரி, ஓகே. ஃப்யூச்சரில் இப்போ வந்து படம் இயக்குறீங்க, நீங்களே எழுதுறீங்க கதை, நீங்களே நடிக்கிறீங்க. கேமரா யார் எடுக்கிறது? கேமரா இப்போ இந்த புது மூவிக்கு நாங்களாக தான் எடுத்தோம். அதாவது இன்னொரு பையனை விட்டு நீட்டாக எடுத்தோம். ஓகே, எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க. இப்போ வந்து டி ராஜேந்தர் சார் வந்து ஒரு படம் பண்ணார் அப்படின்னா, ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே அவரே பண்ணிடுவார். அதில் வர பாட்டு முதற்கொண்டு எல்லாமே அவரே பண்ணிடுவார். இப்போ அவர் ஸ்டைலில் போக போகிறீங்களா, இல்லை இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் வர டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன், அஸ்வத் மாரிமுத்து இந்த மாதிரி ஸ்டைலில் போக போகிறீங்களா, இல்லை வந்து நம்ம பேரரசு சார் ஸ்டைலில் போக போகிறீங்களா, கேஎஸ் ரவிக்குமார் சார் ஸ்டைலில் போக போகிறீங்களா, எந்த ஸ்டைலில் உங்களோட ஃபியூச்சர் ஃபிலிம் இருக்கும்? நான் இருக்கிற படத்தை நானே அந்த மாதிரியே இப்போ அந்த நீங்கள் முதல்ல சொன்னீங்களா டிஆர் சார், அந்த அவர் மாதிரி கூட போகலாம். டிஆர் சார் மாதிரி அவர் மாதிரி கூட போகலாம். ஓகே, டிஆர் சார் படம்லாம் பார்த்துறீங்களா? அவ்வளோ நான் பார்த்தது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறேன், நான் இப்போ தான் இதுக்குள்ளேயே நான் வந்திருக்கேன். உண்மையாக சொல்கிற மாதிரி தான். எதுவுமே நான் ரொம்ப தெரிஞ்சுக்கல. இனிமேல் தான் இப்போ போக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பெரிய ஆளாக வரணும். ஓகே, 10th முடிச்சிட்டிங்க. 10th என்ன மார்க்? 383. 383. நடிப்பை தாண்டி படிப்புலையும் கொஞ்சம் கவனம் இருக்கு. நான் அதை விட மாட்டேன் என்றைக்குமே. கண்டிப்பாக. ஓகே, வீட்டில் வந்து இப்போ நமக்கே ஒன்று தோணல, நமக்கு தான் வந்து இது நல்லா நடிப்பு வருது, நம்ம அதுக்கு போயிடுவோம், நம்ம ஏன் தேவையில்லாமல் படிப்பு அப்படின்னு நிறைய பேர் வந்து எடுப்பாங்க, முடிவு எடுப்பாங்க. நீங்கள் ஏன் படிப்புக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க?
படிப்பு தான் அப்புறம் நம்ம வாழ்க்கையோட அடித்தளமே. இந்த 2ஆவது படத்துல நான் எல்லாம் அதை சொல்லியிருப்பேன். படிப்பு தான் நம்ம வாழ்க்கையோட அடித்தளமே. இப்ப இது இது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாரி. இத ஓரம் வச்சுக்கு. இதே ஒரு சைடு, படிப்பு ஒரு சைடு. 2ம் சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ண மாரி. அப்படியே ட்ராவல் பண்ணணும். சரி ஓகே. +1ல என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? காமர்ஸ் எடுத்திருக்கேன். காமர்ஸ் எடுத்திருக்கீங்க. +1 +2 முடிச்சுட்டு காலேஜ்ல என்ன பண்ணலாம்னு ஐடியா? தெரியல. அப்புறம் விஸ்காம் தான் நினைக்கிறேன். விஸ்காம். பார்த்துக்கோங்க. அது அமையறது தான். விஸ்காம் அம்மா அப்பா சொல்ற வழியில நான் போறது. அம்மா அப்பா சொல்ற வழியில. சரி ஃபியூச்சர்ல அவங்க வாழ்க்கையில எம்ஜி ராஜவேலை என்னவா பார்க்கலாம்? டைரக்டரா பார்க்குறேன். இல்லைன்னா மியூசிக் டைரக்டரா பார்க்கலாம். இல்லை ட்ரம் பிளேயரா பார்க்கலாம். 3 இதாக. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ட்ரம் சிவமணி ரெடி. நல்லா நானே கூட வாசிப்பேன். நீங்கள் தான் பாட்டு சொன்னால் கூட அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்சால் வாசி கொடுத்துருவேன். வாட்சி கொடுத்துறீங்க. ஓகே. நம்ம எக்யூப்மெண்ட் வந்துருச்சு. ஓகே. எம்ஜி ராஜவேல் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் ராஜவேல் ஆயிட்டாப்புல. இப்போ ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்து டைரக்டர்கிட்டேருந்து ஒரு செம பாட்டு இருக்கு. ஓகே. ஒரு பாட்டு ஒன்று எடுத்து விடுங்க. இந்த பாண்டி படத்துலேருந்து இது எங்கள் தலைவன் படம் தான். அதுலேருந்து ஒரு சரண பாட்டு. பட்டைய கிளப்பும் பாண்டி அந்த பாட்டு சரணத்தில் தான். பட்டாசு 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 வெடிக்கையில் படக்கு படப்படங்குது காத்து. பட்டாசு வெடிக்கையில் படப்படங்குது காத்து. கொட்டு மேளம் கொட்டு அம்மா கொல்ல பச்சத்தை கேட்டு. பட்டாசு வெடிக்கையில் படப்படங்குது காத்து. கொட்டு மேளம் கொட்டுதம்மா கொல்ல பச்சத்தை கேட்டு. அச்சடித்த சித்திரமே ஆடுதடி காடுதான். அச்சடித்த சித்திரமே ஆடுதடி காடுதான். ஆடுதடி காடுதான் இனி ஆட்டோ ரொம்ப தூளுதான். ஆடுதடி காடுதான் இனி ஆட்டோ ரொம்ப தூளுதான். இந்தா 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 ஏ கொண்டா 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 ஏ இந்தா 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 ஏ கொண்டா 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 ஏ இந்தா 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 ஏ கொண்டா கொண்டா கொண்டா. பட்டைய கலப்பும் பாண்டி பாசகார பாண்டி. பட்டைய கலப்பும் பாண்டி பாசகார பாண்டி. பாளையங்கோட்டை ஜெயிலு கூட பார்த்து வந்த வந்தாண்டி. பாண்டி பேரை சொல்லி சொல்லி கும்மி கொட்டு பொம்பளை. பாண்டி பேரை சொல்லி சொல்லி கும்மி கொட்டு பொம்பளை. கும்மி கொட்டு பொம்பளை இவ கும்மாங்குத்துல ஆம்பளை. கும்மி கொட்டு பொம்பளை இவ கும்மாங்குத்துல ஆம்பளை. ரோல் கேமரா ஆக்ஷன். நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது. அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. உன் தம்பியை கொண்டது நான் தான் உனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ உன்னை கொல்ல போறேன். முடிஞ்சா உன் உயிரை காப்பாத்து. தெரிஞ்சிருச்சா? அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி.